சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் சைடிஷ் தான் ரெடி பண்ண போகிறோம். வெங்காய மசாலா தான் செய்ய போகிறேன். சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 3 பெரிய வெங்காயத்தை ரேண்டமாக நறுக்கி சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கலாம். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து பொரிய விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 தக்காளி நல்லா பழுத்ததாக பார்த்து அரைச்சி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் கலந்து விட்டுக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்து 5லேருந்து 6 நிமிஷம் கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சு வந்த பிறகு ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுவோம். அவ்வளோதாங்க, சூப்பரான வெங்காய மசாலா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா